ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குக்கிங் வீடியோ தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னா எப்படி வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான தந்தூரி சிக்கன் வந்து செய்யணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள வர போகலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ் எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 கோழியோட ஃபுல் பேக் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து 4 துண்டாக வந்து வெட்டி வச்சுருக்கோம். இதோட வெயிட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1 kg வந்து வரும். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸ்லையும் இந்த மாதிரி வந்து கீறி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டோம் அப்படின்னா தான் மசாலாலாம் வந்து உள்ளே நல்லா வந்து இறங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஏறி வரீங்களோ அந்தளவு மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம 2 சைட்லேயுமே வந்து கீறி வச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் வந்து பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மசாலாவை வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி வந்து தடவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வந்து கோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 1 hour வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம செகண்ட் மேரினேஷன் வந்து பண்ணிடலாம். 1 hour later. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் மேரினேஷன் வந்து பண்ணிடலாம். 1 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் 100 ml அதாவது 100 ml வந்து கெட்டியான தயிர் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம். ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம். பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கோம். ஆஃப் லெமன் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஆஃப் லெமனையுமே வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கசூரி மேத்தியை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதாவது கசக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் பீசஸ் மேலே நல்லா வந்து நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அந்த கேப், ஸோ அதிலலாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மசாலாவை ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சிக்கன் பீஸ்லேயும் மசாலா வந்து தடவிட்டோம். ஸோ மீதி மசாலா இருந்தால் அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இது குக் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பொரிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த தந்தூரி சிக்கன் வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்லாம் ஒரு கிரில் மேலே வந்து வச்சு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ரெண்டு சைடும் தடவிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் வந்து ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ரொட்டேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே கிரில் மேலே வந்து சிக்கனை வச்சு நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். A few minutes later. இப்போ வந்து நம்ம ஓவனுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஆச்சு. ஸோ இப்போ வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க சிக்கன் பீஸ்லாம் லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மசாலாலாம் கீழே வடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மிச்சம் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மசாலா வந்து நீங்கள் தடவிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்மளோட குக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தந்தூரி சிக்கனை வெளியே எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி சிக்கன் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அவனை வந்து நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அவனில் வந்து தந்தூரி சிக்கனுக்குனே தனியாக ஆட்டோ செலெக்ஷன் மோட் வந்து இருந்துச்சு. நாங்கள் அதில் வச்சு குக் பண்ணோம். உங்கள் அவனில் வந்து அந்த ஆட்டோ செலெக்ஷன் மோட் இல்லைனா நீங்கள் வந்து எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும், காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளார்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ் எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து தரேன். அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போலாம் எந்த வீடியோக்கும் கமெண்ட்டே வந்து வர மாட்டேங்குது. மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டே வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய்.